ஓகே. இதில் முதல்ல என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு இந்த காமர்ஸும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விதிவிலக்கு இல்லை. சரியா? ஏன்னா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட ஆடியன்ஸை நீங்கள் பிடிக்க போகிறீங்க, எந்த மாதிரிப்பட்ட ஆடியன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் நீங்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னாலும் நீங்கள் அமேசானில் சேல் பண்ணலாம், மீஷோவில் சேல் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணலாம். ஆனால் மூணோட கஸ்டமர் பேஸுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் இந்த கஸ்டமர்ஸ், இந்த டார்கெட் கஸ்டமர்ஸ் இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள வந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அதனால தான் இந்த டார்கெட் மார்க்கெட்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும், எந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதை எந்த மாதிரிப்பட்ட ஆடியன்ஸ் வாங்க போகிறாங்க, இந்த கஸ்டமர்ஸ் வாங்க போகிறாங்க, இந்த ரெண்டு விஷயமே தெரிஞ்சுக்கணும். சரியா? இதில் இந்த டார்கெட் மார்க்கெட்னு போட்டிருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானே? நீங்களே மேக்ஸிமம் எந்த பொருளாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் வாங்க போகிறீங்க. நானும் கூட மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் தான் பை பண்ணுறேன். அதுக்கு வேண்டி எல்லா ப்ராடக்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு இடத்துல பக்கத்தில் போய் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம், பட் அதில் ஓகே ஆகாது. ஆனால் ஆன்லைனில் நம்ம பக்கத்தில் கேட்ட விலையை விட ரொம்ப கம்மியான விலைக்கு கூட சில இடத்துலேருந்து கிடைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னதாக இருக்குன்னா, உங்களுக்கு டெலிவரி வந்து இந்த மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, லோக்கல், ஜோனல் அண்ட் ரீஜனல். சரியா? இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கும். இந்த 3ல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாக நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எதை பார்க்கணுன்னா, உங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த 3ல் ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் உங்களுக்கு அங்கேருந்தே நேராக பார்சல் வந்துட போகுது. பட் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் இடத்தரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து போக கடையில் வந்து சேரும்போதே ஒரு அமௌண்ட் ஆயிரும், பெரிய அமௌண்ட் ஆயிரும். அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வாங்கும்போது இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். புரியுதா? அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கும்போது ஆன்லைனில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். சரியா? சரி, அப்போ இதில் பார்க்க வேண்டியது ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்டை விற்றா வாங்குவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயினாக மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்போ சிலவங்களுக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சில ஹோல்சேலர்ஸோ அல்லது ஒரு சில கைத்தொழில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லை, பொம்மை செய்கிறது, இப்போ என்ன சொல்லலாம், இந்த நாரில் பொம்மை செய்கிறது, மண்ணில் பொம்மை செய்கிறது, மண்ணில் வந்து கப்பு செய்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்துலேயே நிறைய பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை தான். பட் இப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கொண்டு போக பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரிப்பட்டது வந்து காம்படிட்டர்ஸ் நிறைய இருந்தாலுமே அது தேவைப்படுற மக்களுமே அதிகமாக இருக்கிறாங்க. இப்போது இங்கே அந்த கொரோனா எல்லாம் வந்த நேரத்திலேயே சிலவங்க என்ன செய்றாங்க, மண் பானையில் தண்ணி குடித்தா அது நல்லது, அல்லது மண் கப்பில் தண்ணி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவு ஓகே, மண் பானையில் தண்ணி குடிக்கிறது நல்லது தான், மண் கப்பில் தண்ணி குடிக்கிறது நல்லது தான். பட் இது வந்து சேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட டைமில் இந்த கப்பெல்லாம் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கான்னு நீங்களே நினச்சி பாருங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பீரியடில் இப்படி ஒரு விஷயம் விற்றா நமக்கு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு வேண்டி நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சேல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 10-15 ப்ராடக்ட் போட்டாலும் கூடி போனால் 1 அல்லது 2 ப்ராடக்ட் தான் பிக்கப் ஆகி வரும். உங்கள் ஓன் வெப்சைட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ப்ரொமோட் பண்ணலாம். பட் ப்ரொமோட் பண்ணால் கூட உங்களுக்கு சோசியல் மீடியாவோ அல்லது அதை தவிர ஒரு சில விஷயங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. புரியுதா? ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் அதை வந்து
நிலைநிறுத்தி கொண்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதா? சரி, அதை பற்றி இந்த இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அனலைஸ் த காம்படிட்டர்ஸ். இப்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா இந்த இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு அல்லது நீங்கள் ஓன் வெப்சைட் எடுத்தாலும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றீங்களான்னு கேட்டால் ஒரு 90% டைம் கிடையாது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருக்க உங்களுக்கு ஹோல்சேலர்ஸோ அல்லது உங்கள் இதை நான் சொன்னேன் இல்லை கைத்தொழில் பண்ணுவாங்க இல்லை, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பொருளோ பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. சரியா? இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, ஆன்லைனில் வரதில் மேக்ஸிமமே ரீசெல்லர்ஸ் தான். சரியா? ஹோல்சேலர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸை விட ரீசெல்லர் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. புரியுதா? அப்போ ரீசெல்லர்ஸ் மூலமாக தான் கடைசி எண்ட் கஸ்டமர்ஸுக்கு போவோம் ப்ராடக்ட்டு. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரீசெல்லர்ஸ் வந்து ஏகப்பட்டவங்க இருக்கும்போது ஒரே ப்ராடக்ட்டை நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரிப்பட்ட காம்படிட்டர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஓகே இவங்கள்ட்டேருந்து எப்படி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சேல் பண்ணுறது, அல்லது இவங்கள்ட்டேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் ப்ராடக்டை வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூட என்கரேஜ் நம்மள்ட்டேருந்து வாங்குவாங்க. இந்த ரேட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குதா, அப்போ நம்ம வந்து ரேட்டை கம்மி பண்ணால் நமக்கு வந்து ரேட் கட் கொஞ்சம் ஆனாலும் சேல்ஸ் நல்லா மூவ் ஆகுமா? அதுக்கு வேண்டி ஒரேடியாக நீங்கள் ரேட்டை குறைச்சி ஐயோ நான் வந்து கொஞ்சோண்டு மார்ஜின் வச்சு எல்லாத்தையும் சேல் பண்ணலான்னு நினச்சா அதால் உங்களால் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து அதை டேக்கிள் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் உண்டு அதில். அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் டேக்கிள் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதை டேக்கிள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, டிஃபைன் யுவர் யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன். அப்படின்னா நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன்ல, நீங்கள் வந்து இந்த காம்படிட்டர்ஸை கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து தனிச்சு நிற்க பார்க்கணுன்னு. அதான் இது யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன்னா, நீங்கள் மற்ற ரீசெல்லர்ஸ் கிட்ட இருந்து எப்படி தனிமையாக நிற்கிறீங்க, அதான் இதில் மெயின். ஏன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 500 பேர் அல்லது 50 பேர் ஒரே ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க. ஆனால் ஒருத்த மட்டும் அதில் மேலே ஒரு ரிப்பன் வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோ போட்டு அதை விற்கிறான். சரியா? மிச்சம் 49 பேரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ வச்சு விற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான், அதில் அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறான். சூப்பராக மேலே சைடு டிசைன்லாம் வச்சுருக்கான். அதில் மேலே ரிப்பன்லாம் கட்டி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பட்ட ஒரு ப்ராடக்டை ஒரு டாய்னே வச்சுருங்க. சரியா? அதான் அந்த மாதிரி விற்கிறான், அது கிஃப்ட் ஷேப்பில் விற்கிறான்னு வச்சுருங்க. அப்போது நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த 49 பேருக்கும் சேல் போகுமா அல்லது அந்த ஒரே ஒரு ஆளுக்கு சேல் வருமா? நான் அந்த 49 பேருக்கும் சேல் போனாலுமே இந்த ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகிறது யாராக இருக்கணும்னா, இந்த முதல்ல இனிஷியலாக கொஞ்சம் செலவு பண்ணி அந்த ப்ராடக்டை கொஞ்சம் கஸ்டமர்ஸுக்கு சூப்பராக கொடுக்க ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுக்கு தான் போக ஆரம்பிக்கும். புரியுதா? ஓகே, இந்த 3 விஷயங்களுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுக்குதீங்க, அதை ஒரு இடத்துல விற்க போகிறீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எந்த மாதிரிப்பட்டதுன்னா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நான் சொல்லலை, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லேயும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்காது. பட் இந்த இ-காமர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இப்போ சேல் பண்ண போகும்போது நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். எதனால் முக்கியமாக சொல்கிறேன்னா, நீங்களே கடையில் போய் ஒரு விஷயத்த வாங்குனீங்கன்னா தொட்டு பார்த்து வாங்குவீங்க. சரியா? அல்லது எடுத்து பார்த்து வாங்குவீங்க. உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதில் வச்சுருவீங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க போகிறது என்னதுன்னா, அந்த ஃபோட்டோ நீங்கள் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னு அவங்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான். புரியுதா? இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கஸ்டமர்ஸுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே புரியணும். வாவ், இப்படி இருக்குது இந்த விஷயம், ஓகே, இந்த பார்த்த உடனே நாங்கள் வாங்கலாம், அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு புரியணும். அதை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி காட்டணும். சரியா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் இப்போ முதல்ல பார்த்தது என்னதுலாம், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். சரியா? அது என்னென்னு ஒரு கவலை பார்த்துருவோமா? ஐடென்டிஃபையர் டார்கெட் மார்க்கெட். நீங்கள் வந்து விற்க போகிற மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி அந்த மார்க்கெட் வந்து எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அந்த மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு
கொடுத்தா கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, எந்தெந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு தேவைப்படுது இந்த டைமில், அந்தந்த பீரியட் ஆஃப் டைமில், அப்போ அந்தந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்டை விற்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, அனலைஸ் த காம்படிட்டர்ஸ். நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் எடுத்தாலும் கூடுதலும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. சரி 50, 60, 100, 200ன்னு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1 அல்லது 2ஆவது காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க மேக்ஸிமம் ப்ராடக்ட்டுக்கு. அதுலேருந்து நீங்கள் தனிச்சு ஒரு புதிய ப்ராடக்ட் கொண்டாடுறீங்கன்னா நீங்கள் வேறு லெவல் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இந்த அட்லீஸ்ட் ஒரு வேளை நீங்கள் கொண்டு வந்தால் கூட நாளைக்கே இன்னொருத்தன் கொண்டு வந்துடும் அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்டாக, புரியுதுல்ல? ஸோ நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணணும்னா தனிச்சு நிற்கணும். எப்போவுமே யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், நீங்கள் வந்து யூனிக்காக அந்த ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமர்ஸுக்கு காட்டுதீங்க, அந்த மாதிரிப்பட்ட விஷயமும் முக்கியம். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா